இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வெஜிடபிள் கட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அது இந்த கட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 14 பிளேடு இருக்கும். ஒவ்வொன்றும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு ட்ரெண்டிங்லேயே. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக 2 பிளேடு 3 பிளேடு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 பிளேடு இருக்கும். பிளாஸ்டிக்கு அதோட இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். வாங்க வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பிரிச்சுருவோம் கவர் அவுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2 பிளேடு ஆல்ரெடி செட் பண்ணியே இருக்குது. பார்த்திங்களா, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நல்லா வெஜிடபிள் இதெல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணுறது, அதை வந்து நல்லா சுரண்டி எடுக்கிறது, அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மூடியை பார்த்திங்கன்னா ப்ரஷிங் டைப்பில் வரும். அதில் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் உள்ளே வந்து கட்டாயி உள்ளே விழுந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். பிளேடு வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்து இல்லை என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா அதோட இதை பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். தனியாக அதுக்குன்னு இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதை வந்து தோலை வந்து சுரண்ட மாதிரி பிளாஸ்டிக் இதிலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேடு எல்லாம் மொத்தமாக வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதையும் ஓப்பன் பண்ணி இப்போ அடுத்தது பார்ப்போம். அதிலே தனியாக பார்த்திங்கன்னா பெரிய பிளேடெலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெஜிடபிள் வந்து எல்லா சைஸ்லேயும் வந்து ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியே நல்லா சூப்பராக எல்லா பிளேடுமே அதில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கண்ணாடி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா பிளேடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேடு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து காய்கறி இதை வந்து பழங்களை வந்து தோலை சீவுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கட்டையாக அந்த கிழங்குலாம் இது பண்ணுறோம்ல, சதுரமாக வர்றதுக்கு ஸ்லைஸ் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா அதிலே லாக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த மற்ற கேரட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக நீளமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு மற்ற எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணுறது தான். ரவுண்டாக நைஸாகவும் இதாகவும் பண்ணிக்கலாம். அதில் 2 பிளேடு வச்சுருக்காங்க நைஸுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் இது மாதிரி சுரண்டுறது தான். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் தேவையான இதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கையில் தோல் உரிக்கிறது, இந்த காய்கறி பழங்களை தோல் உரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இஞ்சி சீக்கிர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொன்னல நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் ஆப்ஷனு கழட்டி எல்லாத்தையும் அதிலேயே மாற்றிக்கலாம். ஒவ்வொரு பிளேடாக நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளேடு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இது பழங்கள் எல்லாத்தையும் வச்சு ப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு துண்டு துண்டாக வந்துடும். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனைத்து வகையான இதுலேயும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே யூஸ்ஃபுல் பார்த்திங்கன்னா நல்லா வீட்டில் வந்து அதிகமாக நம்ம விருப்பமாக சமைக்கிற ஆள், அதிகமாக பழங்கள் இது மாதிரி வாங்குறாங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸை பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு வந்து மாட்டி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே வச்சு நம்ம வந்து பழங்களோ காய்கறியோ இதை வச்சு ப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இதாகிடும். அடுத்து ஸ்லைஸ் பண்ணுறது